செலுத்துகிறோம் சாமி. கர்த்தருடைய சத்தம் அன்றைய இந்த இடத்திலே துணிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அலைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அலைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, ஆயத்தமானே தேவே. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அலைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அலைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என்றே உரைத்தனை ஏங்கி அலைத்தீர், எப்படி நான் மறப்பேன். என்றே உரைத்தனை ஏங்கி அலைத்தீர், எப்படி நான் மறப்பேன். அலைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அலைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. நன்றியோடுமே சோதரிக்கிற ராஜா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன கர்த்தர், என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்த கர்த்தர், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற கர்த்தர், சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர், எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம், மகிமை பொருந்திய பட்டயமாய் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒரு விசையாய் அடியாளை பரிசுத்த தைலத்தினால் ஒரு விசையாய் அபிஷேகம் பண்ணுங்க. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், எங்கள் வெறுமைகளை நிரப்புகிற கர்த்தர், வானத்தையும் பூமியை நிரப்புகிற கர்த்தர், எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. வார்த்தையானவர் வெளிப்படுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீத புஸ்தகம் 147 அதிகாரம் 10-11 வசனங்கள். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்,
கர்த்தருக்கு காத்திரு. எப்படிலாம் ஆண்டவருக்கு காத்திருக்கணும்? ஆண்டவர் எதில் விருப்பப்பட மாட்டாரா? குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். எனக்கு எல்லாம் ஞானம் இருக்குது, எனக்கு வேத அறிவு இருக்குது, நான் போய் பிரசங்கம் பண்ணிடலாம் அப்படிலாம் நினச்சா ஒன்றுமே சாதிக்க முடியாது. நம்ம ஞானத்தினால எதையும் சாதிக்க முடியாது, நம்ம அழகினால சாதிக்க முடியாது, அறிவினால எதுவும் சாதிக்க முடியாது, பலத்தினால எதையும் சாதிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், குதிரையின் பலத்திலே நான் விருப்பமாய் இருக்க மாட்டேன், வீரனுடைய கால்களில் பிரியப்பட மாட்டேன். எனக்கு என்ன பிரியப்படுவேன் தெரியுமா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை. இந்த இடத்துல நான் மூவ் ஆகி ஏறி வர்றது, நடக்கிறது, இதை பிடிக்கிறது, நிற்கிறது, எல்லாம் உங்க கிருபை. கர்த்தருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், நடக்கிறோம். அவரால் தான் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இல்லை, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஒரு ஏதாவது இப்படி தொடணும்னா கூட கர்த்தருடைய கிருபை வேணும், இப்படி பிடிக்கணும்னா ஆண்டவருடைய கிருபை வேணும். எல்லா பாத்ரூமுக்குலாம் நீங்கள் போகிறீங்களா? கர்த்தருடைய கிருபை வேணும். மற்றவங்க உதவி இல்லாமல் நீங்கள் வாழ கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரா? எல்லாம் அவ கிருபை. ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே உங்கள் கிருபை தான் ஆண்டவரே, உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. எல்லாம் அவர் கிருபை. அக்கா பைபிள் வாசிக்கிறாங்களா? கண் பார்வை தெரியுதா? எல்லாம் அவர் கிருபை, எல்லாம் அவர் கிருபை. நம்ம இருக்கிறதே பவுலையா சொல்றார், தேவ கிருபையினாலே நான் இருக்கிறேன். அவருக்கு நம்ம என்ன ஆண்டோட சொல்லணுமா? அன்றே அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, இல்லைனா எந்த கடைக்கு போகிறாலும் சரி, ஊழியத்துக்கு போனாலும் சரி, அவருடைய கிருபைக்கு அவருக்கு பயந்து, ஃபஸ்ட்டு அவருக்கு பயந்து, ரெண்டாவது அவருடைய கிருபைக்கு நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். காத்திருக்கும் போது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அடுத்த ஆண்டுடைய வார்த்தை கூறுகிறது, சங்கீத புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? இப்போ நம்ம பார்த்தோம், யார் மேலே கர்த்தர் விருப்பமாக இருப்பாங்களா? அவருக்கு எல்லாம் உங்கள் கிருபைன்னு சொல்லி சரண்டராகி யார் வாராங்களோ, அவர் கிருபைக்கு காத்திருக்கிறாங்களோ, அவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அப்படி காத்திருந்தா ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் தராராம்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். அடுத்து, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் பஞ்சம் ஏற்படலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு பஞ்சம் ஏற்பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பஞ்சத்தில் தம்முடைய பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றும்படிக்கு கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. தேசமெங்கு பஞ்சம், ஆனால் அந்த ஏழை சாரிபாத் ஊர் விதவையின் வீட்டில் அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டதுனால என்ன நடந்தது? அந்த தேசத்தில் பஞ்சம் இருந்துச்சு, ஆனால் அது வரைக்கும் கலசத்தில் ஆண்டர் அந்த சாப்பாடு தர நெல்லிக்கும். கலசத்தில் என்ன குறைந்து போகவும் இல்லை, பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். உன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நீ காண மாட்டாய். கர்த்தர் வார்த்தையில் உண்மையிலவர். பஞ்சத்திலே உன்னை உயிரோட காக்கும்படிக்கு. உலகம் முழுவதும் கொரோனாவால் மரணம் ஏற்படலாம், ஆனால் உனக்கு மரணம் ஏற்பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எப்பா பெரோதேத்து மரணத்திற்கு சமீபமாக இருந்தது உண்மைதான், ஆகிலும் தேவன் எனக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினது மன்னாமல் துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் எனக்கும் இறங்கினார் சொல்லி பவுலையா சொல்றார். தேவனுடைய பிள்ளையின் மரணத்தில், தேவனுடைய பிள்ளையின் வீட்டில் மரணத்திற்கு சமீபமாய் நீ வரலாம், ஆனால் கர்த்தர் தூக்கி விடுவார். மரண வாசல்களிலிருந்து உன்னை தூக்கி விடுகிற கர்த்தர், மரணத்தை ஜெயமாக விளங்கின கர்த்தர். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சவால் விட்ட கர்த்தர், நம் எல்லாருக்கும் மரணத்தை ருசி பார்த்த கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக எதற்கு காத்திருக்கணுமா? சங்கீதம் 106, 13, 14, 15. சங்கீதம் 106, 13. ஆனாலும்
சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். சில காரியம் கர்த்தருக்கு சித்தமில்லாத இருக்கும். நான் ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டால் சம்டைம்ஸ் அது எனக்கு தருவார், அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கார். அதை கேட்டதை கொடுத்தார். ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவரே, எனக்குரியவங்க இவங்க இல்லைன்னா வேண்டாம். என் ஒன்றை எதிர்கால வாழ்க்கைக்கு கர்த்தர் யாரை குறிச்சிருக்கிறாரோ, யோபு புஸ்தகத்தில் வரும், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு யாரை வாழ்க்கை துணையா வச்சிருக்கிறாரோ கர்த்தர் அதை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். காலத்துக்கு முன்னே நீயா ஒன்று செலக்ட் பண்ணாத. ஆண்டவர் சொல்ல, நான் பார்த்து வைத்த தேசம், என் ஜனங்களுக்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களின் சிங்கார தேசம், நான் பார்த்து வைத்த தேசத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றார். அவர் பார்த்து வைத்தது. இப்போ நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும், எங்கெல்லாம் போகணும், அது அவர் பார்த்து வைத்த இடத்துக்கு தான் கர்த்தர் கூட்டு வருவார். ஆமென். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் வேண்டான்னு சொன்னாலும் கர்த்தர் என்னை விட மாட்டார், வலுக்கட்டாயமாக எடுத்துட்டு வந்துடுவார். ஆமென். அவர் இருக்கிற இடத்திற்கு அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இவர்கள் என்ன செஞ்சாங்க? தம்முடைய ஜனங்கள் ஆலோசனைக்கு காத்திருக்கல. இப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஏதோ ஒரு இடத்துக்கு யாரோ கூப்பிடுறாங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டரே உங்கள் சித்தம் தானா, என் பிள்ளை இந்த காலேஜில் சேர்க்கறது உங்கள் சித்தம் தானா? எல்லாவற்றிலும் இவங்க வந்திருக்கிறாங்க, இது இவங்களுக்கு இந்த பாப்பாவுக்கு இதுதான் வாழ்க்கை துணையா? நீங்கள் எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க, எனக்கு ஒரு ஏதோ மூலமாக எனக்கு அற்புதம் காட்டுங்க, ஒரு அடையாளம் காட்டுங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும். ஏதோ ஒரு அடையாளத்தின் மூலம் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அது இல்லைன்னா ஆண்டவர், அதுக்கு நம்மளுக்கே தெரியும், அதை ஆண்டவர் கேன்சல் பண்ணி போட்டுருவார். ஆண்டவர் வந்து, உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் என் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், ஊழிய பாதைகளில் செய்யப்படுவதாக. உங்களுடைய ஆலோசனைக்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், நீதிமொழிகள் 1 சொல்லப்பட்டிருக்கோம், என் கடிந்து கொள்வதில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. விரும்பாமல் இருக்கிறோம் இல்லையா ரொம்ப பேர். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன்னதமானவருடைய ஆலோசனையை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். சங்கீதம் 107 சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணி வந்திருக்கிறோமா? வலதுபுறமாய் சாயும் போதும் நீங்கள் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆண்டவர் சொல்வார், மகனே, நீ பார்த்து கொண்டிருக்கிறது என்னது பார்த்துக்கிட்டு இருக்க? நீ கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத பார்த்துக்கிட்டு இருக்க. கர்த்தருடைய சத்தம் உன் காதுகளை கேட்கும். ஆனால் ஆலோசனையை அசட்டை பண்ணி நம்ம எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆலோசனை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, ஆனால் ஆலோசனை காத்திருந்தால் தாவீது ராஜாவை போல சொல்லுவோம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். சங்கீதம் 139 சொல்வார், தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், கடற்கரை மணலை பார்க்கலும் அதிகமா. அப்புறம் எத்தனை தடவை அவர் ஆலோசனை கேட்டிருப்பாரு. போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு 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 செய்த மனுஷன்தான் தேவனுடைய மனுஷனாகிய தாவீது. அதனால தான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பார் ஆண்டவர். என் இருதயத்துக்கு ஏற்ற மகள், என் இருதயத்துக்கு ஏற்ற மகள் ஆண்டவர் சொல்லுவாரா? அவன் பாருங்களேன், ஒவ்வொரு காரியத்துக்கும் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் பழைய ஏற்பாடு 390, 17 to 25. முதல் 17, 18 வாசியுங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17, 18. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று கண்டு
பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ஒரு நிமிஷம் பாபா, அதாவது தாவீதை இஸ்ரவேலின் மேல் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. பெலிஸ்தர் என்ன செய்வாராங்க? தேடி வந்தாங்கன்னா யுத்தம் பண்றதுக்கு வராங்க. இப்போ பெலிஸ்தர் எதுல வந்து பரவி இருக்கிறாங்க? ரப்பாயிம் அப்படின்னு பள்ளத்தாக்கில் பரவி இருக்கிறாங்க. வாசி பாபா. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் பெலிஸ்தருக்கு விரோதமா நான் போகலாமா, ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, போப்பா, நிச்சயமா ஒப்பு கொடுப்பேன்னு. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய, தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். ஹல்லேலூயா என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன பேரிட்டானா, பாகால் பிராசிம். நம்மளுக்கு விரோதமாக வர சத்துருக்களை இப்படி தான் ஆண்டவர் உடைத்து ஓட பண்ணுவார். எப்படி உடைத்து ஓட பண்ணுவார்? தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நம்மளுக்கு விரோதமாக என்ன செய்வார்? ஓட பண்ணினார். அப்போ பெலிஸ்தர் என்ன செஞ்சாங்க? விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அந்த விக்கிரகங்களை எல்லாம் இவங்க ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? சுட்டரிச்சாங்க. திருப்பியும் வந்துட்டான், எதிராளி வாரான். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் திருப்பியும் போகலாமா பாருங்களேன், ஆலோசனை கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ அப்படி போகக்கூடாதுப்பா, நீ நேராக போகக்கூடாது, அவருக்கு பின்னாடி சுற்றி வரணும். முசுக்கட்டை செடிகள்லேருந்து எதிராக நீ பாயணும், சுற்றி போகணும், அதுலேருந்து ஒரு சவுண்டு வரும். அப்போ நீ நினச்சிக்கணும், கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பாரு சொல்லி நீ தீவிரமாக நீ புறப்படணும் அந்த நேரத்தில். ஹல்லேலூயா. அப்போ எப்படி ஆலோசனை ஆண்டவர் கொடுக்காரு பார்த்தீங்களா? திரும்ப திரும்ப எதிராளி வரும்பொழுது முதல் ஆண்டவர் வேற மாதிரி ஆலோசனை கொடுக்குறாரு. இப்போ என்ன சொல்றாரு? நீ எப்படி செய்யணும்? திரும்ப திரும்ப இந்த சத்துரு என் கையில் மோதுறானே ஆண்டவரே, நான் என்ன செய்யறது? கர்த்தர் ஆலோசனை கொடுப்பாரு. தான் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளேந்திரியங்களை நீ உணர்த்தும். ஆலோசனைக்கு காத்திருக்கணும். பெரிய வெற்றியை தாவீது அடைந்தான். பெலிஸ்தரை முறியடிக்கும்படி கேபா துவக்கி கேசேர் மட்டும் முறியடித்தான் சொல்லப்பட்டது. பெலிஸ்தரை சத்துருக்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அடுத்தபடியாக சங்கீதம் ஏசா 28:29 சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். மூன்றாவது சங்கீதம் 119 166. எதற்கு நான் காத்திருக்கணுமா? 119 166. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளின்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே. சங்கீதம் 119:45 சொல்வாரு, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். எந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு நீதியை சரி கட்டணும்னு விரும்புறீங்களோ கர்த்தர் நீதியை சரி கட்டுவார். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் காத்திருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26 27. எப்படி காத்திருக்கணுமா ரட்சிப்புக்கு? புலம்பல் 3 26 27. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு எப்படி காத்திருக்கணுமா? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அதுக்கு முந்தின வசனம் பாப்பா 25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் 25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யாரார் கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கிறீங்களோ, யாரார் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்களோ, உங்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருப்பார். நீ நம்பிக்கையோடு காத்திரு. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு இந்த காரியத்தில் எனக்கு ரட்சிப்பு உண்டாகும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். நம்பிக்கையோடு காத்திரு. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற கர்த்தர். 4வது சங்கீதம் 27:14. யாருக்கு காத்திருக்கணுமா? சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்.
திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நீ கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. எப்படி காத்திருக்கணும்? திட மனதாயிருந்து. உன் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர், உன் இருதயத்தை பலப்படுத்துகிற கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக சங்கீதம் 119 147 119 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. நம்முடைய வசனத்தை அப்படி நம்ம கண்கள் விழித்துக் கொள்ளுதா? கர்த்தருடைய வசனத்தை எப்படி சங்கீதக்காரன் தியானிக்கிறான் பார்த்தீங்களா? வசனத்திற்கு காத்திருந்தாராம். இந்த நாளில் ஒரு அக்கா சொல்லுவாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு வார்த்தை இருதயத்திலேருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அந்த நாள் ஃபுல்லும் வழி நடத்தும். ஆமென். அதான் அனுதினம் மன்னா. கர்த்தரை நம்ம இருதயத்தில் வைக்கிற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் அது கிடைச்சா நல்லது. காலை தோறும் எழுப்புகிற கர்த்தர், கற்றுக்கொள்கிறவர்களை போல என் செவியை கவனிக்க செய்கிற கர்த்தர். உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன், உம்முடைய நீதியுள்ள நியாய தீர்ப்புகளுக்காக நான் காத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் கேட்கிறான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. ஆலோசனைக்கு காத்திரேன்னு சொல்லும் பொழுது நான் ஒரு வார்த்தையை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 வாசி பாப்பா. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஒன்று குளிராயிரு, ஒன்று ஆண்டவரை தேடு, இல்லை பிசாசை தேடு. தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது ஆண்டவர் சொல்றார். ஒன்று அக்கினியா மாறு, இல்லை குளிரா மாறு. ரெண்டும் கட்டதுனா வெதுவெதுப்பான நிலையில இருந்தா உன்னை என் வாய் நின்று வாதி பண்ணி போடுவேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுடைய பிள்ளைனா தேவனை பின்பற்று. எலியா தீர்க்கதரிசி சொன்னார்ல, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. ஆனா யோசுவா சொன்னா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. அடுத்து வாசி பாப்பா. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், எடுத்தவங்க வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனாய் இருக்கிறாய், குருடனாய் இருக்கிறாய், நிர்மாணியமாய் இருக்கிறாய். ஆனா அதை அறியல. நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ உண்மையிலே குருடன், நிர்பாக்கியம் உள்ளவன், தரித்திரன், நிர்மாணியா இருக்கிறது கூட உனக்கு தெரியல. ட்ரெஸ்ஸுலன்னு கூட உனக்கு தெரியல. ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லை. தேவனுடைய மகிமை இழந்து இருக்கிறாய். ஆனால் அதை அறியாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன சொல்ற? நான் எப்படிப்பட்டவன்? ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்ற. பத்தியா? எல்லாம் உன் பார்க்கறது நீ உண்மையை கூறுடன். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியுது. நான் நல்லா ட்ரெஸ் உடுத்திருக்கிறேன். நீ திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியினால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன ஆலோசனை கொடுக்கிறாராம்? நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்மாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை என்கிட்ட கேட்டு வாங்குப்பா. உன் நிர்மாணமாகி அவலட்சணம் தோன்றக்கூடாது. என்கிட்ட வெண்வஸ்திரம் நான் வச்சிருக்கிறேன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும்.
ஜெயங்கொண்டவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். உனக்கு வெண்வஸ்திரம் கொடுப்பேன் உடுத்திக் கொள்வதற்கு. உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றக்கூடாது. என்கிட்ட கேளுப்பா, நான் வெண்வஸ்திரம் கொடுக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியாக இருந்த பொழுது கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சாரு? வெட்டப்பட்டது அங்கே ஏதேன் தோட்டத்தில். தேவன் அந்த ஒரு மிருகத்தை அடித்து, மிருகம் எந்த மிருகமா இருக்கும்? ஆட்டுக்குட்டியானவர். உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். எப்படிங்க உண்டாக்குனாரு? ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அது ஆண்டவருக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. நம்மளுக்காக அடிக்கப்பட்டவர். உலக தோற்றத்திற்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆண்டவரே, என் நிர்வாணமாக அவலட்சணம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளையின் நிர்வாணம் தெரியக்கூடாது ஆண்டவரே. நீங்க சொன்னீங்கல்லவா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியில 16 சொல்லப்பட்டிருக்கும், நான் உன் அருகே கடந்து வந்த பொழுது உன் காலம் பருவ காலமாக இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். ஹல்லேலூயா. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கும் உங்களுக்கு உடுத்தினார். நீதியின் சால்வையை எனக்கும் உங்களுக்கும் தரித்தார். நீ பார்வையடையும்படிக்கு, அடுத்து வாசிங்கக்கா அந்த இதுல, நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும். பார்த்தீங்களா? நீ கலிக்கம் போடணும், பார்வையடையும்படிக்கு உனக்கு நான் ஆலோசனை சொல்றேன்ப்பா. சர்தை சபையே, ஒன்னு அனலாய் மாறு, இல்ல குளிராய் மாறு. 2 கட்ட நிலைமையில இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன். என்கிட்ட கேட்டு வாங்கு. நீ பார்வையடையணும். நீ குருடனாய் இருக்கிறாய். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு நான் சிட்சிக்கிறேன். நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இதோ நான் வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஜெயங்கொள்கிறவன் எவனோ, அந்த வசனத்தை வாசிங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. நம்ம வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைங்க ஆண்டவருடைய சிங்காசனத்தில், ஆண்டவரோட கூட நம்ம எல்லாரும் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கணும். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபு யோவானுடைய அம்மா வந்து கேட்டாங்க, ஆண்டவரே போதகரே, நாங்கள் இடத்துல கேட்டுக்கொள்ள போகிறத நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். என்னம்மா கேட்குறீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ உங்களுடைய மகிமையில் வருவீங்கள்ல, இந்த 2 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை உங்கள் வலது பார்சத்தில் மகிமையில் உட்காரணும், ஒரு பிள்ளை இடது பார்சத்தில் உட்காரும்படி நீங்கள் அருள் செய்யணும். என்ன ஒரு தாயோடைய ஆசை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. என்னென்னமோ ஆசை, டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும்னு கேட்கல. நீங்கள் மகிமையில் வரும்பொழுது ஒரு தம்பி எங்கே உட்காரணும்? உங்கள் வலது ரைட் சைடு, ஒரு தம்பி லெஃப்ட் சைடு. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்க இரக்கம் பாராட்டினார். யோவான் ஏசப்பா மார்பிளையே சாஞ்சிக்கிட்டு இருந்தான். யாக்கோபு பெரிய ரத்த சாட்சியாய் மரித்து கர்த்தரோடு இணைக்கப்பட்டான். நம்முடைய பிள்ளைங்க கர்த்தருடைய சன்னிதானத்தில் உடைய மார்பிளை இருக்கணும். நீ டாக்டர் ஆகுறியோ இன்ஜினியர் ஆகுறியோ அதெல்லாம் இல்லை. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே இன்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றியே. பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றியே. வாழ்த்துவேன் வாழ்த்துவேன் போற்றுவேன் போற்றுவேன் இன்றும் என்றும் என்றும் உம்மை சேவிப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 130 எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்காதவங்க டாக்டர்கிட்ட போய் காத்திருக்க வேண்டியதா ரொம்ப நேரம்.
தேவையானதுக்கு போகலாம் பாப்பா, தேவையானதுக்கு போக வேண்டியது அவசியமானதுக்கு. ஆனால் வேஸ்ட்டாக நம்ம போய் என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்காதனால டாக்டருடைய பாதத்தில் போய் மணிக்கணக்காக நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். நம்ம ஜெபம் பண்ணணும் பாப்பா. அதாவது இப்போ அம்மா அப்பா மேலே டயபெட்டிக்ஸ் இருக்கலாம், அந்த பாவ சாபம் என் மேலே வரக்கூடாது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், உண்மைதான். ஆனால் என்னுடைய பரம தகப்பன் என்னை மீண்டும் ஒரு விசியாய் அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே உங்களையும் என்னை கற்பந்தரித்திருக்கிறார். அதனால எங்கள் அம்மா அப்பா ரத்தம் எனக்குள்ள ஓடலை, எனக்குள்ள ஓடுறது ஏசப்பாவின் ரத்தம். ஹல்லேலூயா. அதனால அந்த ரத்தத்தில் எந்த நோயும் கிடையாது. சொல்லுவாங்க அம்மா ரத்தம் ஓடுது, அப்பா ரத்தம் ஓடுது, அந்த ரத்தம் ஓடுதுன்னா நோய் தான் வரும். ஆனால் எங்கள் அப்பா ரத்தத்தில் எந்த ஒரு சாபமும் இல்லை. என் மேலே இருந்த எல்லா சாபங்களையும், பரம்பரையாய் வருகிற எல்லா சாபங்களையும் நோய்களையும் கர்த்தர் சிலுவையிலே சுமந்தார். சில பாருங்க, குறிப்பிட்ட வயசு வந்தோடனே கேன்சரால சாவாங்க. இந்த குடும்பம் ஃபுல்லாக அது மாதிரி ஆக்சிடென்ட் 44 இயர்ஸ்னா 44 இயர்ஸ், 25னா 25லே சாவாங்க. அதெல்லாம் ஒரு சாபம். அப்போ நம்ம அறிக்கையிடணும், முன்னாடியே ஜெபம் பண்ணணும். என் பிள்ளை மேலே தொடக்கூடாது, முன்னோர்களுடைய பாவ சாபங்கள் என் பிள்ளை மேலேயோ என் மேலேயோ தொடக்கூடாது ஆண்டவரே. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்ற பழமொழி அந்நாட்களில் இல்லாமல் போகும்னு சொன்னீங்களே ஏசப்பா. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். கர்த்தருக்கு காத்திருப்பாயா, கர்த்தருடைய வசனத்திற்கு நீ காத்திருப்பாயா, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நீ நம்பிக்கையோட நீ காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார் சங்கீதம் 37:7, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே, கோபத்தை நெகிழ்ந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கணுமா. அப்போ நம்ம இந்த பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தை நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறியா, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. அப்பொழுது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை நீ கை கொள்ளும் போது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அதிலே வரும் சங்கீதம் 37, 34, 35 வரும். பூமியை கர்த்தருக்கு காத்திருந்து வாசியுங்கள், அவருடைய வழியை அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இன்னும் ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் எனக்காக காத்திருக்கிறாராம். ஏசாயா 30:28, ஏசாயா 30:28. ஆனாலும் கர்த்தர் வருமா, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறாராம், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிற மகனே மகளே நீ பாக்கியவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. ஏசாயா 49:23. கர்த்தருக்கு காத்திருக்கிறாள் உனக்கு என்ன ஆசீர்வாதம்? ஏசாயா 49. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். அவர்கள் தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளாய் மாறுவார்கள், அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள்.
நடத்துவார்கள். எல்லாம் உன் பாதத்தில் வந்து விழுவாங்க, உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நீ அப்போ புரிஞ்சுக்கிடுவ, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. நீதிமொழிகள் 8:34 என்ன கூறுகிறது? என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். என் வாசற்படியில் நித்தம் ஆண்டோடைய வாசல் நித்தம் விழித்திருக்கிறோமா? விழித்திரு, காத்திரு, செவி கொடு. விழித்திரு, நீ காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு செவி கொடு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:31. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய புதிய பலன் நம்மை நிரப்புகிறது. ஆமென். நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய். கழுகுகளைப் போல நீ செட்டைகளை அடித்து அடித்து எழும்புவாய். மலைகளை மீதித்திடுவாய், கடும் பள்ளங்களை கடந்திடுவாய். மலைகளை மீதித்திடுவாய், கடும் பள்ளங்களை கடந்திடுவாய். சதிகளை முறியடிப்பாய், கரத்தினால் ஜெயம் எடுப்பாய். சதிகளை முறியடிப்பாய், அவர் நாமத்தால் ஜெயம் எடுப்பாய். நீ ஜெயம் எடுப்பாய். பெருமறியா பள்ளங்கள் மலைகள் எல்லாம் கடந்து செல்வாய். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு செட்டைகள் கொடுக்கப்படும். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்கள் போய் தங்கினாலும் அங்கேயும் அது கை என்னை நடத்தும், அது வலதுகரம் என்னை பிடிக்கும். நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஓசியா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், ஓசியா தீர்க்கதரிசி பியூர் பரிசுத்தவான். ஒரு சோர ஸ்திரியை சேர்ந்துக்கோ, விபச்சார ஸ்திரியும் விபச்சார பிள்ளைகளையும் சேர்த்துக்கோன்னு. ரொம்ப கடினமான காரியம். கர்த்தரே சொல்லுக்கு அந்த தீர்க்கதரிசி கீழ்ப்படிந்து சேர்த்து கொண்டான். ஆனால் திரும்பவும் அந்த மகள் சோரம் போகிறாள். ஆனால் ஆண்டவருடைய அன்பை பார்த்தீங்கன்னா, அந்நிய புத்திரர் மேல் திராட்சரசம் குடித்து விக்கிரகங்களை ஃபாலோ பண்ணி திரும்ப திரும்ப பாதத்தில் என்ன விழுந்தாலும், விக்கிரகங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தர் வைத்த அன்புக்கு ஒப்பாக நீ போய் திரும்பவும் அந்த மகளை சேர்த்துக்கோன்னு சொல்கிற. அப்படி முடியுமா? ஆனால் தீர்க்கதரிசி அவனை கிரையும் கொடுத்து அவன் சேர்க்கிறான். 1.5 கலம் வார்கோதுமை எவ்வளோ கொடுத்து, 15 வெள்ளிக்காசு எவ்வளோ கொடுத்து அவன் என்ன செய்கிறான்? அவன் சொல்லுவான், அவன் ஏலம் விட்டு கொண்டு இருக்கிறாள். எத்தனையோ பேர் ஏலம் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குரல் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறாள். ஓசியா தீர்க்கதரிசியுடைய கணவர். தெரிந்த குரலாயிற்றேன்னு. நம்மளும் சோரம் போன நிலைமையில் வந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நம்ம இழுத்த அன்பு. நான் அவங்க மேலே வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இப்படி செய்யும் மகனேன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ அவன் போய் சொல்கிறான், நீ வினிமையாக திருந்திரு, வேசித்தனம் பண்ணாத, ஒரு மனுஷனையும் சேராத, அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. திரும்ப அவன் நல்ல பிள்ளையாக வந்துட்டா. ஹல்லேலூயா. நீ மனம் திரும்புவாய் என்றால் கர்த்தர் உனக்கு பனியைப் போல் இருப்பார். நீ லீலி புஷ்பத்தை போல் மலர்வாய். நம்முடைய கிளைகள் ஓங்கி படரும். நாம் லீபனோனை போல் வேரூன்றி நிற்போம். நம் நிழலில் குடியிருக்கிறவர்கள் கர்த்தரை திரும்புவார்கள். நம் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல மாறும். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திரு, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திரு, கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவரும் நம்மளுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, உம்முடைய அன்பான வார்த்தைகளை தியானிக்க, ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் மீண்டும் ஒரு விசியாய் எங்களுக்கு கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்களும் மனம் திரும்பி வேசித்தனம் பண்ணாமலும்
ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். உமக்காக உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து காத்திருக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொன்னீங்களே. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிற கர்த்தர், பூமியிலே உயர்ந்திருக்கிற கர்த்தர். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் செவியால் கேட்டதும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை, அவைகளை உணர்ந்ததும் இல்லை. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாகவே நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவரோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யணும் நான் ஜெபிக்கிறேன். ஆபிரகாமை போல, யோபை போல வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீடிய பொறுமையோடு இருந்து வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு சந்ததியை வர கர்த்தர் கிருபை தர முடிய நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் பெரிய காரியங்களை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய போகிறதற்காய் சோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு உடைய பிள்ளைகள் முகம் ஒருபோது வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. உடைய முகத்தின் ஒளியை பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.